சென்னையில் கனமழை பெய்து வருவதை அடுத்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சந்திரமோகனிடம் நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த திடீர் மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த தொடர் மழையினால சென்னை மக்களுக்காக மாநகராட்சி இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க சார்? நேத்தி காலையிலிருந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஜோன்லேயுமே நம்ம நைட் டீம்ஸ் போட்டோம். இந்த நைட் டீம்ஸ் எல்லா சப்வேஸு கிளியராக வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. தாழ்வு மண்டலம்ங்கிறதுனால கொஞ்சம் விண்ட் ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ட்ரீ ஃபால் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்து ஒவ்வொரு மண்டலத்திலேயே 2-3 டீம் ஒரு லாரி, செயின் சாஸ், கேங் சாஸ் ப்ளஸ் லேபர் வச்சு நம்ம வச்சுருக்கின்றோம். இப்போ வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 25 ட்ரீஸ் ட்ரீ ஃபால் ஆயிருந்தது. அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து டிராஃபிக் கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போதுக்கு எல்லா சப்வேஸு கிளியராக இருக்குது. எந்த சப்வே கூட பிளாக் ஆகலை. என்டிஆர்எஃப் சென்னைக்கு வந்துள்ளது. அது ஸ்டாண்ட் பை நிலையில் இருக்கின்றது. அது இல்லாமல் எஸ்டிஆர்எஃப் நம்ம ஸ்டாண்ட் பை நிலையில் ரெடி ஃபார் டிப்ளாய்மெண்ட்டுங்கிற முறையில் வச்சுருக்கின்றோம். எஸ்டிஆர்எஃப் சார்பாக ஒரு 10 போட்டு, நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு 20 போட்டு, டோட்டலாக எந்தெந்த இடத்துல தாழ்வான பகுதிகள் இருக்குது, லாஸ்ட் ஃப்ளட்டில் எங்கெந்த இடத்துல போட்ஸ் தேவைப்பட்டதோ அந்தந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இறக்கி ரெடினஸில் வச்சுருக்கின்றோம். எல்லா இடத்துல ரிலீஃப் சென்டர்ஸ் ரெடியில் வச்சுருக்கோம். ஏதாவது தேவைப்பட்டால் எவாக்குவேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம். அதே போல் அவங்களுக்கு உணவு கொடுக்குறதுக்காக உணவு ஏற்பாடுகள் கூட நம்ம செஞ்சுள்ளோம். மேல அப்போ நிறைய இடங்கள்ல தண்ணி தேக்கத்தினால மக்கள் உடனடியா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவதற்காக தங்குவதற்கான எதுவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? உணவு ஏற்பாடுகள் எந்த மாதிரி முறையில் செய்யப்பட்டிருக்கு? அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையா எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, வேற தற்காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன வலியுறுத்திருக்கீங்க? இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் எவாக்குவேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பேசிக்கலி ரிலீஃப் சென்டர்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கின்றோம். அது தேவைப்பட்டால் நம்ம மக்கள் எவாக்குவேட் பண்ணுறதுக்கு ஃபீல்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். சார், வேற மக்களுக்கான மருத்துவ முகாம் மாநகராட்சி சார்பில் போன தடவை நடக்கும்போது நிறைய மருத்துவ முகாம்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் திடீர் மழையின் காரணமாக மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா? அதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? மெட்ரோ வாட்டர் பொறுத்தவரையில் அவங்க வாட்டர் சூப்பர் குளோரினேட்டடாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பர் சக்கர்ஸு ப்ளஸ் சுவர் லாரிஸு டிப்ளாய் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்டாக்னேஷன் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மாநகராட்சியின் சார்பாக மெடிக்கல் டீம்ஸ் அலர்ட்டில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஜோனில் 24/7 அவைலபிள் இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம்.